வணக்கம் மேஷராசி அன்பர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போறது மேஷராசிக்காரங்களுக்கு 2026 நடக்க போற குரு பெயர்ச்சி பலன்கள். வருகின்ற ஜூன் மாசம் 1 லேட் நைட்டே குரு பெயர்ச்சி ஆகுறாரு. ஸோ நம்ம ஜூன் 2 குரு பெயர்ச்சினே நம்ம வச்சுக்கலாம். ஆனா ஜூன் 1 நைட்டே குரு பெயர்ச்சி ஆகிடுறாரு. முதல்ல ஒரு விஷயம் நம்ம தெளிவா பார்த்துக்கணும். இந்த குரு பெயர்ச்சி மேஷராசிக்காரங்களுக்கு ஆஹா ஓஹோ அப்படி இருக்க போகுது அப்படின்னு கொஞ்சம் ஒரு மத்தாப்பு வார்த்தைங்களாம் இங்க பேச போறது கிடையாது. இந்த குரு பயிற்சி உங்களோட வாழ்க்கைய எப்படி புரட்டி போக போகுது, உங்களோட வேலையில என்ன நடக்கும், கையில காசு தங்குமா, குடும்பத்துல நிம்மதி இருக்குமா, இப்படி எல்லாத்தையும் ஒரு பாசிட்டிவான கலந்த எச்சரிக்கையோட தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா நடுவுல நான் சொல்ல போற சில நுணுக்கமான விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையை மாத்த போற பெரிய கைடன்ஸாவும் இருக்கும். இன்னும் நம்ம சுபயோகம் தமிழ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. ஜோதிடத்துல குருநாளுமே வளர்ச்சி அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆனா மேஷ ராசிக்கு இந்த வாட்டி குரு கொடுக்க போறது ரெடிமேட் சக்சஸ் இல்ல, செல்ஃப் மேட் சக்சஸ். அதாவது தட்டுல வச்சு உங்களுக்கு எதுவும் கிடைக்காது, நீங்க போராடி தான் ஜெயிக்கணும். இது உங்களுக்கு ஒரு டெஸ்ட் பிளஸ் growth பீரியட் அப்படின்னே நம்ம வச்சுக்கலாம். ஒரு வாத்தியார் எப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு டெஸ்ட் வைப்பார் தெரியுமா? அந்த ஸ்டூடெண்ட்டு அடுத்த கிளாஸுக்கு தகுதியானவன் அப்படின்னு முடிவு பண்ணும்போது தான். அதே தான் இப்போ உங்களுக்கு நடக்குது. வாய்ப்புகள் கதவை தட்டும், ஆனா அந்த கதவை திறக்க நீங்க கொஞ்சம் மெனக்கடணும். இது ஒரு போராட்டமான காலம் கிடையாது, இது உங்களை செதுக்குற காலம். இந்த குரு பயிற்சியில உங்க கேரக்டர்ல ஒரு பெரிய சேஞ்ச் வரும். இது வரைக்கும் பார்த்துக்கலாம் விடுன்னு கேர்லெஸ்ஸா இருந்த நீங்க இப்போ ரொம்ப சீரியஸா மாறுவீங்க. டிசிப்ளின் வாழ்க்கை ஒரு வரைமுறைக்குள்ள வரும். உங்களோட வாழ்க்கை காலையில எந்திரிக்கிறதுல இருந்து வேலை செய்யறது வரைக்கும் ஒரு ஒழுக்கம் வரும். அடுத்ததா மனசுக்குள்ள ஒரு சின்ன பாரம் இருந்துட்டே இருக்கும். நம்ம சரியா பண்றோமா இல்ல அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ மென்டலி கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். அடுத்துதான் நீங்க முன்னாடி 50% உழைப்பு போட்டு ஜெயிச்ச இடத்துல இப்போ 100% உழைப்பு போட்டாதான் ரிசல்ட் கிடைக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட உழைப்பு வீண் போகாது. இது ஸ்லோவா பில்ட் பண்ற காலம், ஆனா ஸ்ட்ராங்கா பில்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு ரெட்டிப்பு உழைப்பு இந்த காலத்துல தேவைப்படும். அடுத்ததா இப்போ தொழில் மற்றும் வேலை அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஆஃபீஸ்ல வேலை செய்யறவங்களுக்கும் சரி இல்ல பிசினஸ் பண்றவங்களுக்கும் சரி இது ஒரு செக் பாயிண்ட்னே சொல்லலாம். நீங்க புது வேலைக்கு ட்ரை பண்றீங்கன்னா தாராளமா பண்ணலாம். ஆனா போன உடனே அங்க சிவப்பு கம்பள வரவேற்பு இருக்காது. அந்த இடத்துல நீங்க யாருன்னு ப்ரூவ் பண்ற ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கும். அடுத்ததான் இருக்கிற வேலையில ப்ரெஷர் உங்களுக்கு அதிகமாகும். உங்களோட மேலதிகாரிகள் உங்ககிட்ட இருந்து அதிகமா எதிர்பார்ப்பாங்க வேலையை. இவன் செய்வானா அப்படின்ற மாதிரி உங்களை வாட்ச் பண்ணுவாங்க. அடுத்ததான் உங்களுக்கு சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் கூட வரலாம். வேலை செய்யறவங்க கிட்ட, உங்க கூட வேலை செய்யறவங்க கிட்ட தேவையில்லாத வாக்குவாதம் வரும். அங்கதான் நீங்க கவனமா இருக்கணும். அவங்க கிட்ட சண்டை போடுறதை விட உங்களோட வேலையால தான் நீங்க பதிலடி கொடுக்கணும். அடுத்ததா வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். ஆனா நீங்க எதிர்பார்த்த சம்பளம் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம். கிடைச்ச வேலையை முதல்ல பிடிச்சு வச்சுக்கோங்க. அடுத்ததா பொருளாதார அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பணம் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய கவலை. இந்த பீரியட்ல உங்களுக்கு வருமானம் வரும், ஆனா வராம போகாது. ஆனா அதை சேமிக்க முடியுமா அப்படின்றதுதான் பெரிய கேள்விக்குறியாவே இங்க நிக்குது. திடீர் செலவுகள் இந்த காலத்துல உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். நீங்க ஒரு 10,000 ரூபாய் சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா கரெக்டா அந்த நேரத்துல உங்களோட வண்டி ரிப்பேர் ஆகலாம், இல்லைன்னா வீட்டுல ஏதாவது ஒரு செலவு நிற்கும். அடுத்தது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஷேர் மார்க்கெட்டு, கிரிப்டோன்னு ஷார்ட் டேர்ம்ல பணம் சம்பாதிக்க ஆசைப்படாதீங்க. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீண்ட கால முதலீடு, லாங் டேர்ம் முதலீடுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா இப்ப நீங்க கடன் வாங்குறீங்க, இந்த நேரத்துல புதுசா நீங்க எதுவும் கடன் வாங்காதீங்க. அப்புறம் பார்த்துக்கலாம்னு வாங்குற கடன் பின்னாடி பெரிய சுமையா மாறிடும். ஸோ ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இந்த ஒரு வருஷம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம். அடுத்ததா காதல் மற்றும் திருமண அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லவ் லைஃப் எப்படி இருக்கும்? இது கொஞ்சம் சென்சிட்டிவான டைம் பாஸ் தான். சின்ன சின்ன அதாவது காதலிக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட மனஸ்தாபங்கள் வரும். நீயே என்கிட்ட பேசல, ஏன் மெசேஜ் லேட்டு, இதுக்கு எல்லாம் கூட சண்டை வரும். இதையெல்லாம் பெருசு பண்ணாதீங்க. ஈகோ பார்க்காம நீங்களே இறங்கி போங்க. அடுத்ததா திருமண மாணவர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஒருத்தர் புரிஞ்சிக்க டைம் கொடுங்க. எமோஷனல் டிஸ்டன்ஸ் வரவிடாம பார்த்துக்கோங்க.
அடுத்ததா சிங்கிள்ஸா இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு புதுசா யாராவது அறிமுகமாகலாம், அட்ராக்ஷன் வரும். ஆனா அது கல்யாணம் வர போகுமா அப்படின்றது கொஞ்சம் காலம் எடுக்கும். ஸோ வந்து நீங்க அவசரப்பட தேவையில்ல. அடுத்தது உங்களோட குடும்பம் மற்றும் ஆரோக்கியம் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குடும்பத்துல சப்போர்ட் இருக்கும், ஆனா நிம்மதி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஸோ வீட்டில் பெரியவங்க பேச்சை கேட்டு கொஞ்சம் கேட்டுக்கோங்க, நடந்துக்கோங்க. உங்களோட பேச்சு மற்றவங்கள காயப்படுத்த வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதனால பேசும்போது வார்த்தையை அளந்து பேசுங்க. உங்களோட ஆரோக்கியம்னு பார்த்தீங்கன்னா பெரிய நோய்கள் எதுவும் வராது. ஆனால் மன அழுத்தம், மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதனால தலைவலி, தூக்கமின்மை, உடல் சோர்வு வரலாம். ஸோ ஓவர் திங்கிங் பண்ணுறதை நிறுத்துங்க. ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி ஃபோன் பார்க்குறத தவிர்த்துட்டாலே பாதி பிரச்சனைகள் வந்து முடிஞ்சிடும். அடுத்ததான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய சில எண்கள், நிறங்கள் எல்லாம் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். இந்த பீரியட்ல உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை விட உழைப்பு தான் கை கொடுக்கும். இருந்தாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, அதோடு கூடவே வியாழக்கிழமை. அதிர்ஷ்டமான நிறங்கள்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு மற்றும் மஞ்சள். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் இந்த காலத்தில் ரொம்ப சிம்பிள் தான். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போங்க. முடியலைன்னா வீட்டில இருந்தே குரு பகவானை வேண்டிக்கோங்க. முடிஞ்சா கொண்டக்கடலை தானம் பண்ணுங்க. இது உங்களோட மனசை அமைதியா வச்சுக்கும். இது வரைக்கும் ரொம்பவே முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். இப்போ வந்து குரு பெயர்ச்சி மட்டும் இல்லாமல் ராகு கேது நிலையும் இப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். குரு உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் ராகு கேதுவால சின்ன சின்ன குழப்பங்கள் வரும். ஒரு வேலையை முடிக்க போவீங்க, ஆனால் கடைசி நேரத்தில் தடைகள் வந்து வரும். இது குருவோட தப்பு கிடையாது, உங்களோட கிரகத்தோட ஒரு சின்ன டெஸ்ட் மட்டும்தான். இதையும் தாண்டி வர்றது தான் உண்மையான வெற்றியா இருக்க போது இந்த காலகட்டத்தில். அடுத்ததா பண விஷயத்துல ஒரு சீக்ரெட் இருக்கு உங்களுக்கு. குரு வந்து 2026 உங்களோட ராசிக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வர்றதால கையில காசு வரும். ஆனா மெடிக்கல் இல்லாட்டி மெயின்டெனன்ஸ் செலவுகள் அதிகமா இருக்கும். யாரும் சொல்லாத ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் சொல்றேன். இந்த வருஷம் உங்களுக்கு சுப செலவுகளை விட விரைய செலவுகள் அதிகமா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வீட்டு விசேஷத்துக்கு செலவு பண்ணுவீங்க, ஆனா கூடவே தேவையில்லாத வண்டி ரிப்பேரு, சின்ன சின்ன ஹெல்த் செக்அப்னு காசு வந்து கரையும். அதனால பட்ஜெட் போட்டு வாழுங்க. அடுத்ததா உறவுகளுக்குள்ள ஒரு ஃபில்டர் வந்து ஏற்படும். அதாவது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு அடையாளம் காட்டும். மேஷ ராசிக்காரங்களே, இப்போ உங்களுக்கு கூடவே இருந்து குழி பறிக்கிறவங்க யாருன்னு தெரியும். இது மனசுக்கு கஷ்டமா இருந்தாலும் உங்களோட எதிர்காலத்துக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஒரு சில கசப்பான உண்மைகளை நீங்க எடுத்துக்கிட்டே தான் ஆகணும். குரு பகவான் எப்பவுமே உங்களுக்கு பாதையை மட்டும்தான் காட்டுவாரு. ஆனா அந்த பாதையில நடக்கிறது உங்களோட கால் தான். நீங்க தடம் பதிச்சா மட்டும்தான் அது வெற்றியா மாறும். கடைசியா மேஷ ராசிக்காரங்களுக்கு நான் சொல்லிக்கிறது ஒண்ணுதான். இந்த 2026 குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய பாடம் சொல்லி கொடுக்க போகுது. ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் இந்த போராட்டங்கள் தான் உங்களை ஒரு வைரமா செதுக்க போகுது. அதனால எதையும் கண்டு பயப்படாதீங்க. உங்களோட உழைப்பை மட்டும் நம்புங்க. காலம் கண்டிப்பா உங்களுக்கு பதில் சொல்லும். இந்த வீடியோல நான் சொன்ன பலன்கள்ல உங்களுக்கு இப்போ எது அதிகமா மேட்ச் ஆகுதுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட சந்தேகம் இருந்தா அதையும் கேளுங்க, நான் பதில் சொல்ல ரெடியா இருக்கேன். உண்மை நிலவரங்களை இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சுபயோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களோட நண்பர்கள் இல்லைன்னா சொந்தக்காரங்க யாருக்காவது பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.